எத்தனை கூட்டங்கள் அண்ணன் சீமான் பேசியிருக்காரு தெரியுமா? காமராஜர் தான் இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. ஏன்னா பள்ளிக்கூடம் படிக்க போற பிள்ளைகிட்ட பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டியா, ஏன் வர மாட்டேன்னு கேட்டப்ப சோறு யாரு போடுவாங்கன்னு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து தன் பிள்ளைகள் பசியோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். இன்னைக்கு அவர் பெயர் இல்லைன்னு சொல்லி அடிக்கடி பேசின அண்ணனுடைய பேச்சு இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. இதனாலதான் இதை வெற்றி பட்ஜெட்ங்கிறாங்க. அப்படிதான் ஆடு மாடுகள் வளர்த்தல் இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க. 57 கோடி ரூபாய் ஒதுக்கீடு எதுக்கு? 10,000 பேருக்கு, தகுதி உள்ள 10,000 பேருக்கு கறவை மாடுகள் வந்துருச்சா? இது நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாட்டு வரைவு. நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாட்டு வரைவை இனி யாரும் தவிர்க்க முடியாது. அண்ணன் அடிக்கடி சொல்வாரு, நீ என்னை தவிர்க்கலாம், ஆனால் என்னுடைய அரசியலை தவிர்க்கவே முடியாது. தற்சார்பு பொருளாதாரம் நீ பாதி வந்துட்ட. 10,000 பேருக்கு 57 கோடியில கறவை மாடு கொடுக்கிற பாதி வந்துட்ட. அதுக்குள்ள தற்சார்பு பொருளாதாரம் இருக்கு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை போடு. அந்த இடத்துல ஒரு 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 ஆவின் மாதிரி ஒரு பால் பண்ணையை போடு. மோர், தயிர், வெண்ணெய், நெய் எல்லாம் இறக்குமதி ஆகிட்டு இருந்த பொருள் எல்லாம் ஏற்றுமதி பண்ணு. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணு. தற்சார்பு பொருளாதாரம் பாதி வந்துட்ட. இன்னொரு பாதி வா, உன்னை வர வைக்கும் நாம் தமிழர். அதே போல 5 ஆடுகள் 10,000 பேருக்கு ஆடு கொடுக்கிற திட்டம், அதுக்கு மட்டும் 110 கோடி. அப்ப இதுவெல்லாம் எதை காட்டுது? நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டு வரைவை காட்டுது. இந்த வெற்றி பட்ஜெட் என்பது நாம் தமிழருக்கு கிடைத்த வெற்றி. இன்னொன்னு சொல்லுவாங்க, தமிழ் தேசியம், தமிழ் பாதி தமிழ் தேசியம் வென்றுச்சியா? முந்தி அப்படியே இருந்துச்சு, திராவிடமா இருந்துச்சு, முழுமையா திராவிடமா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன? பாதி திராவிடம் பாதி தமிழ் தேசியம் ஆயிருச்சு. பாதி வெற்றி. இந்த தேர்தலில் கூட பாரு, சாதி இல்ல, மதம் இல்ல, பணம் இல்ல, இலவசம் இல்ல, முடிஞ்சா. இதுவும் நாம் தமிழருடைய தத்துவம், கோட்பாடு தான்.